Hi children, welcome to Math Rhythm. This is the fourth chapter of 8th standard CBSE data handling. In this video, we are going to see what is probability and some basic terms related to probability. Then we will know what is the formula for finding the probability. Okay, what is probability? It is the chance of happening of an event or the possibility of an event to occur. Probability la நம்ம என்ன படிப்போம்னா what is the possibility of an event to occur. For example, ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல A, B ன்னு ரெண்டு டீம் ப்ளே பண்றாங்க. அப்ப டீம் A வின் பண்ணுமா, டீம் B வின் பண்ணுமா நம்மளால ஷூரா சொல்ல முடியாது இல்லையா? We are not sure which team will win. Either team A will win or team B will win. அதோட பாஸ்ட் ஹிஸ்டரி இருக்கும் இல்லையா? ரெண்டு டீம் எத்தனை மேட்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க, எத்தனை மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, அந்த பாஸ்ட் ஹிஸ்டரியை வச்சு which team has more chance to win அதுதான் நம்ம சொல்ல முடியும் இல்லையா? That is known as probability. Next example பார்க்கலாம், tossing a coin. Coin toss பண்ணும்போது either we will get tail or we will get head இல்லையா? head தான் ரிசல்ட்டா வரும் இல்ல tail தான் ரிசல்ட்டா வரும் நம்ம ஷூரா சொல்ல முடியாது இல்லையா? Next throwing a die. ஒரு die throw பண்ணும்போது either we will get 1 or 2 or 3 or 4 or 5 or 6. இந்த 6ல ஏதாவது ஒண்ணுதான் நமக்கு வந்து ரிசல்ட்டா வரும் இல்லையா? சோ அப்ப எது நம்ம சர்டைனா சொல்ல முடியாது. 2 தான் வந்து ரிசல்ட்டா வரும், 3 தான் ரிசல்ட்டா வரும் நம்ம சர்டைனா சொல்ல முடியாது. சோ இதுலயுமே சான்ஸ் தான். நெக்ஸ்ட் சூசிங் எ பால் ஃப்ரம் த பாக்ஸ். ஒரு பாக்ஸ்ல வேற வேற கலர்ஸ்ல நிறைய பால் இருக்கு. நம்ம எடுக்கிற பால் வந்து ரெட் பாலா வர்றதுக்கு எவ்வளவு சான்சஸ் இருக்கு, நம்ம எடுக்கிற பால் வந்து ப்ளூவா வர்றதுக்கு எவ்வளவு சான்சஸ் இருக்கு. சோ அந்த சான்சஸ் பத்தி படிக்கிறது தான் ப்ராபபிலிட்டி. ஓகேவா? சோ ப்ராபபிலிட்டில நம்ம ரிசல்ட் வந்து ஷூரா சொல்ல முடியாது இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் நடக்கிறதுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் பாசிபிலிட்டி இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ ஒரு எலெக்ஷன் நடந்ததுன்னா அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல ஒரு பர்டிகுலர் பார்ட்டி வின் பண்றதுக்கு எவ்வளவு சான்சஸ் இருக்கு, அந்த மாதிரி சான்ஸ் ஆஃப் ஹேப்பனிங் அண்ட் ஈவெண்ட் பத்தி டிஸ்கஸ் பண்றது தான் ப்ராபபிலிட்டி. ஓகே, now we have to know some basic terms related to probability. First one is random experiment. What is random experiment? We cannot predict the outcomes of the experiment. So நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டாஸிங் a coin. காயின் டாஸ் பண்றோம்னா அதுல நமக்கு ஹெட் வருமா டெயில் வருமான்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? we cannot predict the result. Either we can get a head or a tail. இப்போ ஒரு பாஸ்கெட்ல டிஃபரெண்ட் கலர்ஸ்ல பால்ஸ் இருக்குன்னு கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ப்ளூ, கிரீன், ரெட், எல்லோ இப்படி டிஃபரெண்ட் கலர்ஸ்ல பால்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்ல இருந்து நம்ம ஒரு பால் பிக் பண்றோம் வித்தவுட் லுக்கிங் அட் த பால்ஸ். அப்ப நம்ம எடுக்கிற பால் வந்து அது கிரீன் கலராகவும் இருக்கலாம், ரெட்டாவும் இருக்கலாம், எல்லோவாகவும் இருக்கலாம் இல்லையா? we cannot predict the outcome. ஓகே, சோ அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் நம்ம ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவோம். ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ல we cannot predict the outcome of the experiment. அவுட்கம்ன்றது ரிசல்ட். நெக்ஸ்ட் வந்து அவுட்கம்ஸ். அவுட்கம்ஸ்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் த பாசிபிள் ரிசல்ட்ஸ் ஆஃப் எ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம்னா அதுல இருந்து என்னென்ன பாசிபிள் ரிசல்ட்ஸ் வரும்ன்றது தான் அவுட்கம்ஸ். ஓகேவா? இப்போ ஒரு காயின் டாஸ் பண்ணோம்னா அதுல ஹெட் டெய்ல்னு ரெண்டு அவுட்கம் வரும். ஹெட்டும் நமக்கு ரிசல்ட்டா வரலாம், டெய்லும் நமக்கு ரிசல்ட்டா வரலாம். சோ டாஸிங் எ காயின் ஹேஸ் 2 அவுட்கம்ஸ். நெக்ஸ்ட் ரோலிங் எ டை. இப்போ நம்ம டை த்ரோ பண்ணோம்னா 6 பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா? 1 வரலாம், 2, 3, 4, 5, 6 இதுல எது வேணா ஆன்சரா வரலாம். சோ இட் ஹேஸ் 6 அவுட்கம்ஸ். ஓகேவா? சோ அவுட்கம்ஸ்ன்றது பாசிபிள் ரிசல்ட்ஸ் ஆஃப் எ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். நெக்ஸ்ட் ஈவெண்ட். ஈவெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். Each outcome of an experiment or a collection of outcomes make an event. இப்போ நம்ம ஒரு டை த்ரோ பண்றோம்னா அதுல இருந்து நமக்கு 1 அவுட்கமா கிடைக்கணும்னா அது ஒரு ஈவெண்ட், 2 அவுட்கமா கிடைக்கணும்னா அது ஒரு ஈவெண்ட், அதே போல 3 அவுட்கமா கிடைக்கணும்னா அது ஒரு ஈவெண்ட். ஸோ ஒவ்வொரு அவுட்கமும் ஒரு ஈவெண்ட் தான். ஒரு டை த்ரோ பண்ணும்போது ஈவன் நம்பர்ஸ் அவுட்கமா வேணும்னா அது ஒரு ஈவெண்ட். அதே போல டை த்ரோ பண்ணும்போது நமக்கு பிரைம் நம்பர்ஸ் அவுட்கமா வேணும்னா அது ஒரு ஈவெண்ட். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு பாக்ஸ்ல ரெட், எல்லோ அண்ட் ப்ளூ கலர் பால்ஸ் மிக்ஸ் ஆயிருக்கு. அதுல இருந்து நம்ம 2 பால்ஸ் வந்து வெளியே எடுக்கிறோம் வித்தவுட் லுக்கிங் அட் த பால்ஸ். அந்த 2 பாலுமே ரெட்டா இருக்கணும், அப்ப அது ஒரு ஈவெண்ட். ஒரு ப்ளூ ஒரு எல்லோ வேணும், அது ஒரு ஈவெண்ட். இல்ல ரெண்டுமே எனக்கு ப்ளூவா வேணும்னா அது ஒரு ஈவெண்ட். ஓகேவா? சோ நம்ம வந்து எந்த மாதிரி அவுட்புட் வேணும்ட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோமோ அது எல்லாமே ஈவெண்ட் தான். சோ ஈவெண்ட்னா ஈச் அவுட்கம் ஆஃப் an experiment or a collection of outcomes. ஓகேவா? நெக்ஸ்ட் ஈக்குவலி லைக்லி அவுட்கம்ஸ். ஸோ ஈக்குவலி லைக்லி அவுட்கம்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். Outcomes of an experiment are equally likely if each of the outcome has the same chance of occurring. For example, tossing a coin எடுத்துக்கலாம். இதுல என்ன ரெக்கார்ட் பண்ணிருக்காங்கன்னா 50 டைம்ஸ் டாஸ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் வந்து 27 டைம்ஸ் வந்திருக்கு, நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ் வந்து 23 டைம்ஸ் வந்திருக்கு. அதே போல 60 டைம்ஸ்னா 28 டைம்ஸ் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ், 32 டைம்ஸ் நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்பர் ஆஃப் டாஸஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா
100 டைம்ஸ் டாஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 48 டைம்ஸ் ஹெட்ஸ் கிடைச்சிருக்கு, 52 டைம்ஸ் வந்து டெய்ல்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஈக்குவல் இல்லையா? நமக்கு ஹெட் அவுட்கமா வரதுக்கும் டெய்ல் அவுட்கமா வரதுக்கும் சேம் சான்ஸ் தான், 50-50 சான்ஸ். ஸோ இந்த மாதிரி உள்ள எக்ஸ்பெரிமெண்ட் தான் நம்ம ஈக்குவலி லைக்லி அவுட்கம் சொல்றோம். ஓகேவா? அதே போல நம்ம ஒரு டை த்ரோ பண்ணும்போது 2 அவுட்புட் அவுட்கமா வரலாம், 6 அவுட்கமா வரலாம், 4 அவுட்கமா வரலாம். ஸோ ஆல் தி 6 நம்பர்ஸ் ஹேவ் த சேம் சான்ஸ் ஆஃப் அக்கரிங். ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல எல்லா அவுட்கம்ஸ்க்குமே சேம் சான்சஸ் இருந்ததுன்னா அதான் நம்ம ஈக்குவலி லைக்லி அவுட்கம்ஸ் சொல்றோம். நெக்ஸ்ட், ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் தட் மேக் அன் ஈவெண்ட், அதாவது நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட் when the outcomes are equally likely. அதாவது அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல வர அவுட்கம்ஸோட சான்சஸ் எல்லாமே ஈக்குவலா இருக்கும்போது நம்ம ப்ராபபிலிட்டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் தட் மேக் அன் ஈவெண்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், கெட்டிங் அன் ஈவன் நம்பர் while throwing a die. ஸோ நம்ம டை த்ரோ பண்ணும்போது ஈவன் நம்பர் விழுறதுக்கு எவ்வளவு சான்சஸ்ன்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா, என்ன ஈவெண்ட் சொல்லியிருக்காங்க? கெட்டிங் அன் ஈவன் நம்பர் இல்லையா? ஸோ ஒரு டை த்ரோ பண்ணும்போது இந்த 6 நம்பர்ஸ்ல ஏதாவது ஒரு நம்பர் தான் அவுட்கமா வரும் இல்லையா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து 6. நம்ம பண்ண போற சம் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அன் ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பர்ஸ் என்னென்ன இருக்கு? 2, 4, 6. ஸோ டோட்டலா 3 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அப்ப நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் தட் மேக் அன் ஈவெண்ட் வந்து 3, அதாவது 2, 4, 6 3 ஈவன் நம்பர் இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் தட் மேக் அன் ஈவெண்ட் வந்து 3. ஸோ அப்ப ப்ராபபிலிட்டி என்ன வரும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் P of E is equal to number of favorable outcomes 3 divided by total number of outcomes 6. Simplify பண்ணோம்னா we will get 1/2. So what is the probability of getting an even number? 1/2. So இப்படிதான் நம்ம probability find out பண்ணணும். இன்னும் நம்ம sums போட உங்களுக்கு familiar ஆயிரும். Okay? NCERT bookல try these என்ற segmentல கொடுத்திருக்க sums எடுத்திருக்கேன். If you try to start a scooter, what are the possible outcomes? ஒரு ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணோம்னா என்னென்ன அவுட்கம்ஸ் வரும்? பாசிபிள் அவுட்கம்ஸ், இட் மே ஸ்டார்ட் ஆர் மே நாட் ஸ்டார்ட், இந்த ரெண்டு தான் இல்லையா? ஸோ வாட் ஆர் த பாசிபிள் அவுட்கம்ஸ் when you start a scooter? It may start or may not start. Next, when a die is thrown, what are the 6 possible outcomes? ஒரு டை நம்ம த்ரோ பண்ணும்போது நமக்கு 1 ஆன்சரா வரலாம், இல்லைன்னா 2 வரலாம், இல்லைன்னா 3, இல்லைன்னா 4, 5 or 6. So நமக்கு 6 possible outcomes இருக்கு இல்லையா? இந்த 6 நம்பர்ஸ்ல எந்த நம்பர் வேணாலும் நமக்கு அவுட்கமா வரலாம். அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் வந்து 6. What are the 6 possible outcomes ன்னு கேட்டிருக்காங்க. So the 6 possible outcomes are 1, 2, 3, 4, 5 or 6. Next, when you spin the wheel shown, what are the possible outcomes? இங்க ஒரு டயக்ராம் கொடுத்திருக்காங்க. இது ஒரு ஸ்பின்னிங் வீல். இதுல ஏபிசி 3 செக்டார் இருக்கு. சோ நம்ம இந்த வீலை ஸ்பின் பண்ணிட்டு அது ஸ்டாப் ஆகும்போது இந்த நீடில் எதர் ஏல இருக்கலாம், இல்லைன்னா பில இருக்கலாம், இல்லைன்னா சில இருக்கலாம். So what are the possible outcomes? A, B or C. ஓகேவா? Next, you have a bag with 5 identical balls of different colors. 5 identical balls, ஒரே மாதிரி balls வந்து ஆனா கலர் மட்டும் வேற வேற இருக்கு. அந்த மாதிரி 5 balls வந்து ஒரு பேக்ல இருக்கு. And you have to pull out a ball without looking at it. அது என்ன கலர் பால்னு பார்க்காம நம்ம ஒரு பால் அதுல இருந்து பிக் அவுட் பண்ணணும். So list the outcomes you would get. So என்னென்ன அவுட்கம்ஸ் அதுல பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. So நம்ம ஒரு பாலை வந்து அந்த பேக்ல இருந்து வெளியே எடுக்கும் போது அது இந்த 5 கலர்ஸ்ல எந்த பாலா வேணா இருக்கலாம் இல்லையா? You may get W or R or B or G or Y. So the possible outcomes are W, R, B, G, Y. So இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்தாங்கன்னா அதுல டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் என்னென்னு நம்ம எழுதிடலாம் இல்லையா? நெக்ஸ்ட், நம்ம NCERT புக்ல கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். A bag has 4 red balls and 2 yellow balls. The balls are identical in all respects other than color. Color மட்டும் தான் டிஃபர் ஆகுது, மத்தபடி சைஸ், டிசைன் எல்லாமே சேம் தான். ஓகே? A ball is drawn from the bag without looking into the bag. நம்ம பேக்ல அது என்ன கலர்னு பார்க்காம ஒரு பால் எடுக்கணும். அப்ப what is the probability of getting a red ball னு கேட்டிருக்காங்க. இது ஒரு ஈவென்ட். What is the probability of getting a red ball? So probability of an event is equal to number of favorable outcomes divided by total number of outcomes. இப்போ இதுல number of red balls 4 இருக்கா, number of yellow balls 2 இல்லையா? total number of balls வந்து 6. so அப்ப total number of outcomes வந்து 6. இந்த 6ல எந்த பால் வேணா நமக்கு அவுட்புட்ல கிடைக்கலாம். ஆனா இங்க மென்ஷன் பண்ணிருக்க ஈவென்ட் வந்து probability of getting a red ball கேட்டிருக்காங்க. 4 red balls இருக்கு. so number of favorable outcomes 4. ஓகேவா? so probability of getting a red ball is equal to number of favorable outcomes divided by total number of outcomes. number of favorable outcomesங்கிறது number of red balls இல்லையா? so number of red balls வந்து 4 divided by total number of balls வந்து 6. so 4/6 இதை simplify பண்ணோம்னா we will get 2/3. so 2/3 தான் probability of getting a red ball. okay?
அதே நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இஸ் இட் மோர் ஆர் லெஸ் தென் கெட்டிங் ஏ எல்லோ பால்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ எல்லோ பால் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ எல்லோ பால் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எல்லோ பால்ஸ் வந்து 2வா, ஸோ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ். ஓகேவா, நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் வந்து 2, டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் வந்து 6. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ எல்லோ பால் வந்து 2/6. ஓகே, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா we are getting 1/3. So probability of getting a red ball is more than getting a yellow ball இல்லையா. ஸோ இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது probability of getting a red ball தான் அதிகமா இருக்கு இல்லையா, இதுதான் 2/3. getting a yellow ball வந்து 1/3 தான் இருக்கு. So 2/3 is greater than 1/3. So probability of getting a red ball is more than getting a yellow ball. Okay, இந்த sum clear இருக்கா? Okay, next. Suppose you spin the wheel, list the number of outcomes of getting a green sector and not getting a green sector on this wheel. So இந்த sumல first one என்ன கேட்டிருக்காங்க, list the number of outcomes of getting a green sector. green sector வரணும்னா number of outcomes எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இதுல total number of outcomes வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இல்லையா. total number of outcomes வந்து 8. இதுல green sector எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5 green sector இருக்கு இல்லையா. So number of outcomes of getting green sector is 5. ஓகேவா, அதுல நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, list the number of outcomes of not getting a green sector. So not getting a green sector is equal to getting a red sector. ஓகேவா, number of outcomes of not getting a green sector number of outcomes of red sector சேம் தான். not getting green sectorனா 1, 2, 3 இருக்கு இல்லையா, அதே தான் red sector. So number of outcomes of not getting a green sector is equal to 3. இதே 3 தான் number of outcomes of getting a red sector. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, find the probability of getting a green sector கேட்டிருக்காங்க. So total number of outcomes வந்து 5 plus 3 8 இல்லையா. total number of outcomes is equal to 8. probability of getting a green sector is equal to number of outcomes of getting a green sector divided by total number of outcomes. ஓகேவா, number of outcomes of getting a green sector is 5 divided by total number of outcomes வந்து 8. So probability of getting a green sector is equal to 5/8. Okay, next என்ன கேட்டிருக்காங்க, find the probability of not getting a green sector. probability of not getting a green sector is equal to number of outcomes of not getting a green sector divided by total number of outcomes. So number of outcomes of not getting a green sector is equal to 3. So 3/8. total number of outcomes 8. number of outcomes of not getting a green sector வந்து 3. So probability of not getting a green sector is equal to 3/8. Okay, இதே ஆன்சர் தான் probability of getting a red sector இருக்கும். இங்க வந்து ரெண்டு கலர்ஸ் தான் இருக்கு, கிரீனும் ரெட்டும் மட்டும் தான் இருக்கு. probability of not getting a green sector is equal to probability of getting a red sector. ஓகேவா, ஏன்னா இதுல கிரீன் ரெட் ரெண்டு கலர் மட்டும் தான் இருக்கு. ஸோ இப்போ ப்ராபபிலிட்டினா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இல்லையா. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எக்ஸசைஸ் சம் சால்வ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.